ஒன்றும் இல்லை, வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை லைட்டாக இப்போ பார்த்து வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது நடு இடவுல வண்டி பைக் வந்து நின்றுச்சுன்னா அந்த நேரம் நம்ம மெக்கானிக்கை கூப்பிட முடியாது. ஸோ அந்த சூழ்நிலை அது. அதனால் நம்மளும் பேசிக்லியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ரிப்பேர் இருக்குது அப்படிங்கிற பேசிக்லியாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கேன், பெட்ரோல் லாஸாக இருக்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது வண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம பேசிக்கலியாக ஒரு சில மெயின்டைன் பண்ணிக்கணும் காஸ்ட்லியான வண்டியை. அது எப்படின்னு பார்த்தா, முதல்ல ஃபஸ்ட்டு வண்டியை பைக்கை ரன் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் நம்ம தான் எப்போவுமே முக்கியம். ஸோ அடுத்தபடியாக வந்து நீங்கள் வண்டியை மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே பேட்டரியில் பண்ணாதீங்க, கிக்கரில் பண்ணுங்கள். பேட்டரி கிக்கர் இருக்குன்னா கிக்கர் தான் பெஸ்ட். பேட்டரி மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணோன்னா ஒரு 10 செகண்ட்னாலும் வண்டியை ஓட விடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது இன்ஜின் ஆயிலில் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பைக்கில் மிர்ரரே வச்சுக்கிறது இல்லை. மிர்ரர் இருந்தாலும், டபுள் சைடில் மிர்ரர் இருந்தாலும் அதை கழட்டி போட்டுடுறாங்க. ஸோ பேக் சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பைக்கில் நமக்கு இந்த 2 மிர்ரர் தான் உசுறு. அதை எப்போவுமே மிர்ரரை கழட்டாதீங்க, அதை யூஸ் பண்ணுங்க. இண்டிகேட்டரை வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது 3 மீட்டருக்கு முன்னாலே நீங்கள் இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் எங்கே டர்ன் பண்ணுறீங்களோ. அதே மாதிரி பிரேக்கு அப்படின்னு சொல்லப்போனால் ஃப்ரண்டையும் பிரேக்கையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது பெஸ்ட்டாக ஆக்சிடெண்ட் ப்ரிவென்ஷனில் வந்து நீங்கள் தப்ப முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ட்ரைனிங்கே எடுத்துக்க முடியும். ஸோ இன்னும் பிரேக்கில் வந்து டபுள் டச் பண்ணி நீங்கள் பிரேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது பேக் வீல் பிரேக்கில் வந்து பெடலை வந்து எப்போவுமே, அதாவது கொஞ்சம் ப்ளே இருக்கிற மாதிரி வைங்க. ஃபுல் பெடலை டைட் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஸ்கிட் ஆகும் வண்டி. அதனால் கொஞ்சம் ப்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இது பெஸ்ட்டு. டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படின்னு சொன்னால், டிஸ்க் பிரேக் இருக்குன்னு சொன்னால் அதில் இயர் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு புது ஆயிலை ஃபில் பண்ணிக்கோங்க, ஸ்மூத்லியாக இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் போட்டிங்கன்னா ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் சேர்த்து மூவ் பண்ணுங்கள். இது கொடுக்கும்போது அதை ஃப்ரீயாக அதையும் மூவ் பண்ணுங்கள். இதை கொடுத்து அதை டக்குன்னு விடாதீங்க, வண்டி தாவும். ஏன்னா சிசி கூடவங்க வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் பழகிடுவீங்க. இருந்தாலும் இது மெத்தடு. அதாவது கிளச்சு கேபிள் சீக்கிரம் அந்து போகாது, ஸ்மூத்தாக பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கிளச்சை வந்து கியர் போட்ட உடனே கிளச்சை வந்து சடன்லியாக விட்டுறாதீங்க, ஸ்மூத்தாக, அதாவது மூவிங் வந்து ஸ்லோவாக அப்படி விடுங்க. அதே மாதிரி கிளச்சை பிடிச்சிட்டே நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க. அதே கிளச்சு பட்டை ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வழிவகுத்தும். இன்னும் சொல்லப்போனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பேக் வீலையும் சரி ஃப்ரண்ட் வீலையும் சரி லேசாக ஷேக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொன்னால், இந்த பேரிங் ஷேக் இருந்துச்சுன்னா, பேரிங் போச்சுன்னா உங்கள் டயரை சாப்பிட்ரும். ஃப்ரண்ட்டு பேக் இந்த ரெண்டுக்குமே ஃப்ரண்ட்டில் ஏர் வந்து 30 ஃபுல் பண்ணிக்கோங்க, பேக்கில் 40 ஃபுல் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸு கம்பல்சரியாக ஏரை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் 30-40 அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள பசங்க எல்லாருமே
நான் அதாவது ட்ரிபிள்ஸ் குறைஞ்சி போகிறதே இல்லை ரோட்டில். இது வந்து நல்லதும் கூட. அதே மாதிரி செயினை வந்து ரொம்ப டைட்டாகவும் வைக்காதீங்க. ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா ஏதாவது சின்ன புல்லை சாப்பிட்ரும். ரொம்ப லூஸாக வச்சிங்கன்னா பெட்ரோலை சாப்பிட்ரும். ஸோ நார்மலாக டைட் பண்ணுங்கள். 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்க லேசாக இன்ஜின் ஆயில் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். செயின் ஃப்ரீயாக இருக்கும். இதையும் மறக்காதீங்க. 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நீங்களே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்டர் சர்வீஸை கொடுத்து பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வண்டி ஸ்மூத்திக்காக இருக்கிறதுக்கு இது ஒரு முழு காரணம். பெட்ரோல்னால் எல்லாருக்கும் முதல் ஞாபகமாக டக்குன்னு புருவத்தை தூக்குவோம். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பெட்ரோலில் நீங்கள் அதாவது பெட்ரோலை ஆன் பண்ணும்போது, வண்டியை ரன் பண்ணி ஆன் பண்ண போகும்போது ஆனில் இருக்கும் ரைட்டு. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க. ஏன் அப்படி சொன்னால், உங்கள் பெட்ரோல் டியூப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் அது கீழே பெட்ரோல் ஒழுகாது. எப்போவுமே பெட்ரோலை ரிசர்வ் வச்சே ஓட்டாதீங்க. மெயினில் வச்சு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 300 மில்லி 400 மில்லிக்கு குறையாமல் மெயினில் இருக்கிற மாதிரி அதை பார்த்துங்க. வண்டி சேஃபாக இருக்கும். 2000 to 2200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கம்பல்சரியாக இன்ஜின் ஆயிலை மாற்றிக்குங்க. இன்னும் என்ன,